யாரு பிஎம் நிர்ணயிக்கிறா அப்படின்ற பவர் சவுத்துலேருந்து நார்த்துக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது நம்மளுக்கு தேவையான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து கருப்பு கொடி கட்டிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். நம்ம அரசியல் அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்க போகிற நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா, அதாவது டீலிமிட்டேஷன் பில் 2026 பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை எதிர்த்து நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நல்லாம்பட்டின்ற இடத்துல நாமக்கல்ல கருப்பு கொடி ஏற்றி அதோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மசோதாவோடைய ஒரு நகல், அதாவது ஒரு காப்பியுமே எரிச்சு அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டு குரலா. சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பண்ணது சரியா தவறா அப்படின்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படின்றதுனா என்ன, இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கண்ணோட்டத்தை பார்க்கலாம். நம்ம இப்போ இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் 1951, 61, 71 இந்த 3 வருஷம் மட்டும்தாங்க இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதி மறுவரையறை சீரமைப்பு அப்படின்றது 1976 முடிஞ்சு போச்சுங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு இப்போ இந்த மோடி கவர்மெண்ட் தான் 2011 சென்சஸோடைய அடிப்படையில் மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, சில கட்சிகள் வரவேற்றிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் பில் வர்றதுனால என்ன இம்பேக்ட், தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது, இதனால் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு பெரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் மொத்தமாக இன்னைக்கு வரைக்கும் 543 சீட்டுகள் மட்டுமே உள்ளதுங்க. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய நாட்டில் ஆல்மோஸ்ட் 850 சீட்டுகளாக இது பிரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 815 ஸ்டேட்ஸுக்கும் 35 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இது பிரிக்கப்படும். இந்த மாதிரி பிரிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த மாநிலத்தில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கோ அந்த மாநிலத்துடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாகவும், எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் இருக்கிற யூபி, பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களுடைய ஜனத்தொகையை வச்சு அவங்களுடைய லோக்சபா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதிகமாகுவாங்க. இந்த மாதிரி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பையிங் பவர், அதாவது யார் பிஎம்ஐ நிர்ணயிக்கிறா அப்படின்ற பவர் சவுத்துலேருந்து நார்த்துக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது நம்மளுக்கு தேவையான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து கருப்பு கொடி கட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 33% பெண்களுக்கான ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சவுத் இந்தியாவுக்கு உண்டான பொலிட்டிக்கல் பவர் ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாயிடும். இந்த மாதிரி கம்மியாகும் போது நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் போது யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேச்சு தான் எடுப்படும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம முதலமைச்சர் பண்ணது சரியா தவறா, அவருக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா? நம்ம பாலிடிக்ஸ் அப்பாற்பட்டு இது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவுக்கே இது ஒரு பேரிடராக இருக்கும்ன்றத அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?